ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் வாட்டர் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் டேப்பில் வாட்டர் மார்க் இருக்குது. வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் கஸ்டம் வாட்டர் மார்க் அதில் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க். இதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டில் இங்கே ஃபாண்ட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஓகே அப்ளை கொடுத்துட்டோன்னா ஓகே ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் மார்க் விசிபிளாக இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அப்படின்றது இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை ஆக்டிவாக கொண்டு வரணுன்னா ஹெட்டரில் போய் டபுள் கிளிக் பண்ணி இப்போ இது வாட்டர் மார்க் எடிட் மோடுக்கு வந்துடும். எடிட் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் டிசைன் டேப்பில் வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அது ஆக்டிவாக இருக்கும். இப்போது அதை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நேமில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் Ctrl N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் டிசைன் டேப்பில் வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் இப்போ இது ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இங்கே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இங்கே வாட்டர் மார்க் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணது வேர்டுன்னு இருக்கிற வாட்டர் மார்க் தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்டர் மார்க் டெம்ப்ளேட்டாக ஸ்டோர் பண்ணோன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அதில் சேவ் பண்ணிக்கலாம்.